ஹாய், நம்ம கண்டினியூஸ் சைலண்ட் லேட்டர்ஸை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எண்டிங்க்கு வந்தாச்சு. யூ அண்ட் டபிள்யூ பற்றி பார்க்க போகிறோம். யூ எங்கே சைலண்ட் ஆகுதுன்னா அடுத்த வவலோட சேர்ந்து வரும்போது, அடுத்த வவல் லெட்டரோட சேர்ந்து வரும்போது யூ சைலண்ட் ஆகுது. வவல் லெட்டர் நான் என்னன்னு உங்களுக்கு தெரியும். AEIOU வவல்னு சொல்லுவோம். இதில் யூ அடுத்த வவலோட சேர்ந்து வரும்போது அங்கே யூ சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த வவல் லெட்டரோட சேர்ந்து வரும்போது அங்கே யூ சைலண்ட் ஆகுது. கிவ் அன் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணிக்கலாமா? யூ இஸ் சைலண்ட் வித் அதர் வவல்ஸ். ஓகே, யூ இஸ் சைலண்ட் வித் அதர் வவல்ஸ். ஓகே, பில்டிங் கோட் அண்ட் கெஸ். பில்டிங் கோட் அண்ட் கெஸ். பில்டிங்னு படிக்கும்போது இங்கே யூக்கு அப்புறம் என்ன இருக்கு? வவல் தானே இருக்கு. ஐ இஸ் வவல் நோ. ஸோ படிச்சு பாருங்க, ரீட் பண்ணி பாருங்க. ஃபோனிக் சவுண்ட்ஸ் வச்சு பு இ இல் டு இ இங்கு பில்டிங். ஸோ யூ சவுண்டு அங்கே கேட்கறது கிடையாது. ஸோ யூ எங்க சைலண்ட் ஆகுது? அடுத்த வவலோட சேர்ந்து வரும்போது, ஒரு வவலோட சேர்ந்து வரும்போது யூ அங்கே சைலண்ட். அண்ட் கோட் ஆல்சோ ஓ இர்ட் கோட். கோர்ட். யூ சவுண்ட் இங்க கேட்கறது கிடையாது. யூக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு வவல் இருக்கு. முன்னாடியோ பின்னாடியோ யூ ஒரு வவலோட சேர்ந்து வரும்போது அங்க யூ சைலண்ட். ஓகேங்களா? யூக்கு முன்னாடி ஒரு வவல் இருக்கு இல்லையா? சோ அதனால யூ சைலண்ட். கோர்ட். ஓகே, கெஸ். கெஸ் ஆல்சோ லைக் தட். கெஸ். கெஸ். ஓகே, இங்க யூ சைலண்ட். ஏன்னா யூக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு வவல் லெட்டர் இருக்கு. ஓகேங்களா? சோ காட் இட் நவ். யூ எங்க சைலண்டா இருக்கும்னா யூக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு வவல் வரும்போது அங்க யூ சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? திஸ் இஸ் வெரி ஈஸி ஐ திங்க். ஸோ